ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம விமினோட, அதாவது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, சில்லுன்னு பழக்காது அந்த நியூ எஃப்எஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. மார்னிங் 6:45 ஆகிடுச்சு. 7:45க்குள்ளே நான் போய் என்னோடய ஒர்க்கை பார்க்கணும். 20 மினிட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நான் 2 டேஸில் போடுறேன், என்ன 2 டேஸ் இப்போ 5 or 6 days ஆகிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி டியர்ஸ், எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் ஓகே தானே? இந்த கிருத்தியை மன்னிச்சுட்டு இந்த ஸ்டோரி கேட்பீங்கல்ல? ஐ திங்க் நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன், கேட்பீங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மாயக்காதலனை என்னோடய சேனலில் பார்க்கலாம். இப்போ நம்ம சில்லுன்னு பழக்காதில் நம்மளோட அட்மின் சேனலில் பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் அப்பாங்கிற வேறு சே, இந்த டெஸ்ட் ஒரு இது எனக்கு தேவையா? பரவாயில்லையே, பூசன் கூட பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க பீப்புள் எப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் தாண்டா ஒரு மாதிரி வந்து அங்கே இறங்குறாரு. இப்போ டயாங் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, எங்கே போனானுங்க? என் கூட தானே வந்தானுங்க, ஆளக்கானும். இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியல. டே மச்சான் வந்துட்டானா? டே மச்சான் நான் இங்கே இருக்கேன். 2 பேரும் வந்துட்டானுங்களா? வாங்கடா, எங்கடா போனீங்க? அதுவா, சுச்சு அர்ஜென்ட்டாக வந்துச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீதான் சொல்கிறாரு. இப்போ பக்கத்தில் பிரைட், அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருந்தாடா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தவனுக்கு எப்போ பாரு அவசரம், இன்னொருத்தவனுக்கு எப்போ பாரு பொண்ணு. சரி போகலாமா? ஆமாண்டா, அட்ரஸ் என்னன்னு தெரியுமா? என்ன நம்ம இருக்க போகிறது அப்பார்ட்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. ஆளை பாரு. அப்பார்ட்மெண்ட்லாம் இல்லைடா, நீ வேறு. என்னடா இந்த அப்பாக்காரங்கெல்லாம் இப்படி தான் இருக்காடுங்க. லீ, இங்கே பாரு லீ, ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன். சரி மச்சான் கோவப்படாத அப்படி சொல்லிட்டு இப்போ வி, லீ அண்டு பிரைட் இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே வராங்க. இவங்க டாட் எப்படி இருக்கும்னா, நம்ம போய் இருக்க போகிற வீடு வந்து நல்லா பெருசாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டு தான் இல்லை, வீடு நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க. இப்போ கரெக்டாக அந்த அட்ரஸ் கிட்டே வந்து அந்த டாக்ஸி நிற்கிது. இப்போ 3 பேருமே பார்க்குறாங்க. டேய், இந்த வீடுன்னு மட்டும் சொல்லிடாத வி, மச்சான் இந்த வீடா அப்படி சொல்லிட்டு நம்ம லீ தான் கேட்குறாரு. இப்போ பிரைட் தான், அண்ணா ரிட்டன் கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து அதே பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திடுவீங்களா அப்படி சொல்லிட்டு டிரைவரை பார்த்து நம்ம பிரைட் கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம வி தான், ஐயோ வீடை பாருங்கன்னு சொல்லி வச்சுருந்தா, வீடை பார்க்க சொன்னால் இவ்வளோ குட்டியாவா பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு வீ நினச்சிட்டு, சரி என்ன பண்ணுறது. டே மச்சான், என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இங்கே தான் இருக்கணும், போகலாமா அப்படி சொல்லிட்டு வி என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட்டாக இறங்கி லக்கேஜை இறக்குறான். பிரைட்டுக்கும் லீக்கும் வர இன்ட்ரெஸ்டே இல்லை. மச்சான் நான் வரலடா, இதோ பிரைட் அப்படியே திரும்பி போகிறேன்னா நானும் போகிறேன். மச்சான் அங்கே போனீங்கன்னா உங்கள் அப்பாக்காரங்க 2 பேரும் வாங்கடா வந்து வெட்டி சோறு தின்னுங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவானுங்க. உனக்கு ஓகேவா? பரவாயில்ல மச்சான், அந்த அசிங்கத்தோடவே வாழ்கிறேன். அப்புறம் போக போக நீங்கள் இந்த மண் வேலைக்கோ கல் வேலைக்கோ தாண்டா போகணும். பிரைட்டு மச்சான் இப்போவே வாய வைக்கிறான். ஐ திங்க் இல்லைடா, நம்ம இறங்கிடலாம். நம்ம எதுவும் இல்லாமல் கூட இருந்துடலாம். இந்த சோறு தண்ணி, முக்கியமாக சரக்கு இல்லாமல் இருக்க முடியாது லீ. அப்புறம் நான் வேற ரிச்சாக இருந்து பழகிட்டேன், வாயை மூடு. அப்போ நாங்கள் மட்டும் என்ன பிச்சை எடுத்து பழகணுமா அப்படி சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வி தான், வரீங்களா என்னடா அப்படி சொல்லிட்டு கத்துறா. இப்போ 2 பேருமே இறங்கி அவங்களோட லக்கேஜை எடுத்துகிட்டு இறங்குறாங்க. இப்போ அந்த டாக்ஸி போகிற வரைக்கும் பிரைட்டும் லீயும் ஐயோ இப்போ ஓடி போனால் கூட அந்த டாக்ஸியை பிடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம வி தான், போதும் நீங்கள் நினைக்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. அப்படியா மச்சான், கேட்குதா? ஆனால் நீ எங்கே ஒத்திக்க போகிற? ஏன்னா உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ அனுபவிக்கிற.
உங்கள் அப்பா சொன்னதை ஏன்டா எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், உன்னால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம்டா அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறானுங்க. இப்போ சிரிச்சுட்டே கரெக்டாக அந்த வீட்டுக்கு முன்னாடி, அதாவது அந்த கேட் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. அந்த வீடு பார்க்க அழகாக தான் இருக்குது, பட் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், அவ்வளோதான். அதாவது 2 மாடி வீடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறாங்க 2 பேருமே. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி போனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்க குட்டியாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே அழகழகாக ஃப்ளவர்ஸு, அங்கங்கே அழகாக குட்டி குட்டி குட்டியாக செடிஸ்லாம் இருக்குது. அதாவது அந்த புல்லாக இருக்கும் இல்லையா, அழகாக வளர்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு 2 3 மரம் இருக்குது. இவங்க பார்க்குறாங்க, இத்தனோண்டு வீட்டில் கூட இந்த அளவுக்கு இடம் இருக்கும், போதும் வரீங்களா அப்படி சொல்லிட்டு வீக் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நேராக போயிட்டு இப்போ நம்ம பிரைட் தான் போயிட்டு அந்த காலிங் பெல்லையே விளையாண்டுட்ருக்காரு. அப்படி தட்டி 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 பண்ணுவோம் இல்லையா, அந்த காலிங் பெல்லை டச் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, ஒரு மாதிரி இவர் ஒரு மியூசிக் போகிற மாதிரியே டச் பண்ணுறாரு. ஆனால் யாருமே ஓப்பன் பண்ண வரவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் பிரைட்டோல்லையும் என்னடா நடக்குது, டே மச்சான் யாரும் இல்லாத வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லைடா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஸ்டே பண்ணுவோமா, கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஸோ அதனால் அதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நமக்கு. சரி நீ காலிங் பெல் அடி. டே மச்சான், நான் அடித்த காலிங் பெல்லுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் கையில் கத்தியோடு வந்திருப்பான் என்னை வெட்டுறதுக்கு. அவ்வளோ அடிக்கிறேன், கேட்கவே மாட்டேதுடா இவனுங்களுக்கு. ஆனால் எனக்கு என்னமோ உள்ளே ஏதோ சாங் கேட்குதுடா மச்சான் அப்படி சொல்லிட்டு ரைட்டு காதை வச்சு கேட்டுட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம லீதான், சாங்கா என்ன சாங்கு அப்படி சொல்லிட்டு அவரும் போய் காதை வச்சு கேட்குறாரு. இப்போ நம்ம மெதுவாக போய் அந்த கதவை கொஞ்சம் லைட்டாக தள்ளுற மாதிரி தள்ளி பார்க்குறாரு. பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. டேய் என்ன, சாரி மச்சான், கதவு லாக்கில் இருக்கிறேன்னு காலிங் பெல் அடிச்சுட்டுங்க. சி வாய் மூடுங்க, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் காலை வைக்கிறாங்க 3 பேரும். அவ்வளோ ஈரமாக இருக்குது. ஐ மீன் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இப்போ உள்ளே வந்து அவங்க நின்ன உடனே அவ்வளோ மியூசிக் சவுண்டு, அப்படியே ஒரு மாதிரி நச 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 நசன்னு இருக்குது. அவ்வளோ சவுண்டாக சாங் கேட்டுட்ருக்கு. இப்போ 3 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு, டேய் வெளியே நல்லா தான் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே மட்டும் ஏதாவது சுனாமி ஏதாவது வந்துருச்சா என்ன, வாயை மூடுங்கடா. இல்லைடா மச்சான் பாரேன் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு வேளை வீட்டுக்கு சொந்தக்காரவங்க டேப் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்களோ. இருக்கும் பிரைட், கண்டிப்பாக இருக்கும். சரி வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் அவ்வளோ அழகா, ஜிமின் வேணாம் ஜிமின் இங்கே பாரு ஜிமின், ஆல்ரெடி நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், நாளைக்கு வேறு கிளாஸ் இருக்குடா, அதை நான் சொல்லணும். இங்கே பாரு அன்றைக்கி எவ்வளோ திமிரு, இந்த ஜிமின் மேலே இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டுருக்க, நானும் பொறுமையாக போகலான்னு பார்த்தா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வயசும் ஒரு பையனோட வயசாக கேட்குது. இப்போ சடனாக அந்த பையன் டே கொஞ்சம் என்னடா பெரிய இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இப்போ தண்ணி ஏன் மேலே ஊற்றுன, ஜில்லுன்னு இருக்குடா நாயே, ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு தான் மச்சான் இருக்கும். ஏய் அவனை பிடிடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு தெரியுது யாரோ 3 பர்சன்ஸ் இருக்காங்கன்ட்டு, பட் அவங்க ஃபேஸ் தெரியல. இப்போ நம்மளோட லீ பிரைட் இவங்க 3 பேரும் அப்படியே மெதுவாக அப்படியே அந்த ரூம் டோர் கிட்ட வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அஞ்சன் கீழே விழுந்திருக்காரு. இப்போ பக்கத்தில் நம்ம ஜிமின் தான் ஐஸ் வாட்டரை கையில் வச்சுட்டு, ஏய் பிடி அவன் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சன் ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறாரு. இப்போ நம்ம அஞ்சன் தான், போதும்டா டேய் மூக்கில் ஊற்றிட்டீங்க, மூக்கில் ஏறிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவரோட நோஸில் அந்த வாட்டர் போயிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்துட்டு போயிடுச்சு, டேய் எரியுதுடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அஞ்சன் தான் அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் அப்புறம் நம்ம ருபினாவும் தான் கருத்தியாச்சுமே. நமக்கு தண்ணி ஊற்றுறப்ப மட்டும் இவருக்கு இனிக்குமா, அவருக்கு தண்ணிக்கு ஊற்றுனா அவருக்கு கசக்குமா, பார்த்தியா இது நல்லா லாஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருபினா தான் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் சிரிச்சுட்டு, ஆமாண்டி ருபி உங்களுக்கு தெரியுமா, இவன் எப்போவுமே இப்படி தான்,
அவனுக்கு வந்தால் அது கஷ்டமாக இருக்கும், நமக்கு வந்தால் அவனுக்கு அது ஹாப்பினஸ். ஏய் இங்கே பாரு ஜிமின், உன்னை என்ன பண்ண போகிற பாரு அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம அஞ்சோன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வராரு. ஜிமின் அந்த டோரு கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம வி, பிரைட் அண்ட் லீ இவங்க 3 பேருமே சேம் டைமில் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் சும்மா இருப்பாரா, நெக்ஸ்ட் டோர் தான் இருக்குது, கண்டிப்பாக மாட்டிப்போம் இவங்கிட்டன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம அஞ்சன் அந்த வாட்டரை, அந்த பக்கெட்டில் இருக்க வாட்டரை ஊற்ற வரும்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அப்படியே லெஃப்ட் சைட் போய் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்மளோட 3 பேரும், அதாவது வி, லீ, பிரைட் 3 பேரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இருக்கும், அந்த வாட்டர்ஸ் அப்படியே போய் நம்ம வி, லீ, பிரைட் அவங்க ஃபேஸ்லேயே போய் ஊற்றுது. இப்போ 3 பேரும் வந்ததுக்கு இந்த தண்ணியெலாம் அடி வாங்கியாச்சு அப்படி சொல்லிட்டு பிரைட் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பாய்க்கிறாரு. பார்த்தா நம்ம அஞ்சன் தான் பக்கெட்டோட ஒரு மாதிரி நின்றுட்டு, டேய் ஜெமின் யாருடா இது 3 பேர் மச்சான் அப்படி சொல்லி கூப்பிட்றான். இந்த பக்கம் ஜிமின் யார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் இருந்து வரான். இந்த பக்கம் ருபீனா யார் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வரான். இப்போ இவங்க 3 பேரும் ஃபேஸில் அப்படி வலியுது அந்த வாட்டர். ஸோ அந்த வாட்டரை அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே 3 பேரும் பார்க்குறானுங்க. ஜிமின், அஞ்சன் அப்புறம் நம்ம ருபீனா 3 பேரும் நிற்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிரைட், லீ அப்புறம் நம்ம வி இவங்க 3 பேரும் அப்படியே அந்த 3 பர்சன் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் மார்னிங்லேருந்து ரூமை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தண்ணியில் தான் விளையாண்டுருப்பானுங்க. அவ்வளோ ஈரத்தோட அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டே இருக்கானுங்க. அவங்களோட ஃபேஸ், அவங்க ஹெட்லேருந்து அவங்க பாடி ஃபுல்லாகவே அவ்வளோ வாட்டர்ஸ், அதாவது ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அவங்க ஹேர்லேருந்து ட்ராப் ஆகிட்டு இருக்க வாட்டர்ஸ்லாம் 3 பேருமே பார்க்குறாங்க. நம்ம வேயோட ஐஸ் அப்படியே ஜிமின் கிட்ட போகுது. ஜிமின் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் ஒரு பிளாக் கலர் சாக்ஸ் போட்டிருக்காரு. அந்த இதுவில் அவர் ஈரத்தோடு இருக்கும்போது, அதாவது அவ்வளோ வாட்டரில் அவர் நனைஞ்சிட்டு இருந்தார்னா எப்படி இருப்பார், அந்த மாதிரி இருக்கார் நம்ம ஜிமின். நம்ம டேவோட ஐஸ் வேறு எங்குமே போல் ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் லீ அஞ்சனை மட்டும் பார்த்துட்ருக்காரு. அஞ்சன் மட்டும் சும்மாவா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு பிளாக் கலர் ஃபேண்ட் போட்டிருக்காரு. அந்த இதுவில் அவர் அவ்வளோ ஸ்வெட் ஆகி, அதாவது அந்த வாட்டரில் அவ்வளோ, அதாவது அந்த ஈரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த பிளாக் ட்ரெஸ்க்கு. அதுக்கும் பக்கத்தில் நம்ம ருபி அவங்க அழகாக பிங்க் கலர் ஃப்ராக் மாதிரி போட்டிருக்காங்க, அதாவது முட்டி கீழே வரைக்கும். அதில் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பிரைட்டு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவளை கண்டிப்பாக நம்ம கரெக்ட் பண்ணோன்ற மாதிரி. இப்போ 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் அண்டு நம்ம ருபினா அப்புறம் அஞ்சன் இவங்க 3 பேரும் திருன்னு முழிக்கிறானுங்க. இப்போ அஞ்சன் தான், டே மச்சான் யார்டா இது, இது ஐ திங்க் அப்பா கால் பண்ணி சொன்னாங்கல்ல ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 3 பர்சன்ஸு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் அவங்களாம் இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சான். அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ ருபினா தான், டே அஞ்சு யாருடா இது, இன்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ரூம் க்ளீன் பண்ணோம்ல அவங்களாம், அட பாவி அவங்கள கண்டி ரூமை க்ளீன் பண்ணால் அவங்க மேலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கியடா அப்படி சொல்லிட்டு ருபினா பார்க்குறா. அடி நானே அவங்க மேலே தண்ணி ஊற்றிட்டுன்னு உட்காந்துட்ருக்கேன், இது வேறு நான் தான் ஊற்றுனேன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு அஞ்சன் திரும்பி நம்ம ருபினா கூட சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், வாயை மூடுறீங்களா 2 பேரும். இப்போ ஜிமின், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? நான் டயாங், கிம் டயாங், என்னோட டேடிங்க. நீங்களா? அப்பா சொன்னாங்க நீங்கள் வரீங்க அப்படி சொல்லிட்டு. வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட்றாரு. டயாங், அதான் வந்துட்டோமே. என்ன, இல்லை அதான் நாங்கள் வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு நம்ம லீ சொல்கிறாரு. இப்போ அர்ஜுன் தான், அதுதான் தெரியுது, அவன் கூப்பிட்றான் வர வேண்டியதானே, கேட்குற கொஸ்டினை பாரு அப்படி சொல்லி அர்ஜுன் சிரிச்சிட்டே, வந்துட்டீங்க பட் இது உங்கள் ரூம் இல்லை, மேலே இருக்குது, மேலே போங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். வாயை பாரு, இவனுக்கு இவ்வளோ வாய் பேசுகிறான்.
இவன் தானே தண்ணியை ஊற்றினா, நான் பார்த்தேன் இருக்கு இவனுக்கு ஒரு நாள். ஆ சரிங்க அப்படி சொல்கிறான். ரைட்டு நம்ம ருபினாவை தான் பார்க்குறோம். ருபினா அப்படியே நம்ம அஞ்சனை பார்த்துட்டு பிரைட் பக்கம் திரும்புகிறான். என்ன இவன் எப்படி பார்க்குறான்? பார்க்குறதே சரியில்லையே. ஜமீன் ஃபர்ஸ்ட்டு இவங்க 3 பேருக்கும் ரூமை கட்டுறியா? ஆ ஓகேடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு மேல் ஃப்ளோருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது ஸ்டெப்பில் தான் போகிறாங்க. இப்போ 3 பேருமே மச்சான் யார்டா இவங்க 3 பேர்? அதான் சொன்னல இங்கே 3 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு, அவங்களா தான் இருக்கும். அப்படியா? என்ன பண்ணுறாங்க? காலேஜுன்னு சொன்னாங்க. ஓ காலேஜா? அப்போ நமக்கு ஜூனியர்ஸ் தான் என்ன இப்போ? இல்லை மச்சான் அப்படி சொல்லி நம்ம லீ அமைதியாகிறாரு. இப்போ பிரைட்டா டேய் யாராண்டா அவங்களாம்? ஏன் அது தெரிஞ்ச என்ன பண்ண போகிற? நீ தான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னியே, போகல? நீ கூட தான் வரேன்னு சொல்ல வரல? இல்லை மச்சான், நம்ம மச்சான் கூட ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம இங்கே இருக்கலாம். அப்போ தான் நம்ம அப்பனுங்க 3 பேரும் நம்ம 3 பேருமே செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்பெனியை நம்ம பேருக்கு எழுதி வைப்பாங்க. அப்படி சொல்லி லீவ் போகிறாரு. ரைட் தான், இதுதான் வேணும், அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணுமே அப்படி சொல்லி பிரைட் திரும்பி பார்க்குறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த வாட்டரோடு இருக்கிறப்போ ஒன்றும் தெரியல. பட் மேலே ஸ்டெப் மேலே ஏற அங்கே இருக்க அந்த சன்லைட்லாம் அவர் மேலே படுறதுக்கும், இவர் வேறு ஐஸ் வாட்டர் வேறு ஊற்றி விட்டுருப்பாங்களா அஞ்சோன், அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி தடவிட்டு ஒரு மாதிரி இந்த குளிர் வந்தால் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஜிமின் போயிட்டுருக்காரு. லீ முன்னாடி போகிற நம்ம ஜிமினையே பார்த்துட்டு வர்றாரு. பின்னாடி நம்ம லீ அவனை சும்மாவே விடக்கூடாது, தண்ணியை ஊற்றிட்டு எவ்வளோ நக்கலாக பேசுகிறான். அவன் பேர் வேறு தெரில, இங்கே தானே இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவ் போகிறாரு. நம்ம ஃப்ளைட்டோட மனசில் ருபினாவை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம வி மட்டும் சுபினை ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஜமீன் இப்போ மேலே வந்துட்டு இதுதான் அவங்க ரூம். அப்புறம் உங்கள் 3 பேருக்குமே தனித்தனி ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. அப்புறம் 3 பேருக்குமே அட்டாச் பாத்ரூமும் இருக்குது, சிங்கிள் பாத்ரூமும் ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு பால்கனி இருக்குது. அப்போ கிச்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம லீ கேட்குறாரு. கிச்சன் கீழே தான் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், இல்லை எங்கள் கூட ஃபுட் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு வேணுனாலும், இல்லை நீங்களே குக் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது நாங்கள் இருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளோரில் வந்து தான் ஃபுட் ரெடி பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இப்போ லீ தான் எனக்கு அடிக்கடி பசிக்கும், நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு லீ கேட்குறாரு. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ரூமில் அஞ்சன்னு ஒருத்தவன் இருப்பான், அவனை மாதிரியே இருக்கீங்க. அவனை அடிக்கடி ஃபுட்லாம் ரெடி பண்ணுவான், அவங்களுக்கு எப்போ பசித்தாலும் வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு இந்தாங்க கீ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் போங்க. அப்புறம் உங்களுக்கு எப்பப்போ ஒர்க் பண்ணணுமோ அப்போ கீயை லாக் பண்ணிட்டு நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணோன்னா நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அவனுக்குள்ளேருந்து 2 கையும் வச்சு அவன் ஷோல்டரில் ஒரு மாதிரி ரஃப் பண்ணிட்டு கீழே இறங்குறான். இப்போ வி அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் என்ன? இல்லை கீ கொடுத்துட்டீங்க, ஓகே ஓகே, வேறு என்ன வேணும்? அது வந்து எமர்ஜென்சி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே வந்துட்டுலாம் போயிட்டுருக்க முடியாது, அதுக்கு உங்கள் நம்பர் தர முடியுமா? அந்த நம்பரா? கீழே டெலிஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே ரூம் போனாலே அந்த டெலிஃபோன் பக்கத்துலேயே டவுன் சைடு இருக்கிற, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டெலிஃபோன் நம்பர் அங்கேயே இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ பிரைட்டோ லீவ் தான் மச்சான் நம்ம வி அசிங்கப்பட்டானா என்ன? அப்படி தெரியல, ஆனால் நோஸ் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரைட்டும் வியோ இங்கே வியை வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க. வி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இப்போ வீதா அசிங்கப்படுத்திட்டா என்ன? நம்பர் தானடா கேட்டேன், டெலிஃபோனில் கால் பண்ணணுமா? இரு அந்த டெலிஃபோனை உடைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வி உள்ளே போகிறாரு. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது ரூம்லாம். போய் பார்க்குறாங்க. இப்போ போனோடனே பிரைட் லெஃப்ட் சைடு என்னோடய ரூம், சரி ஓகே ரைட் சைடு என்னோடய ரூம் அப்படி சொல்லிட்டு லீயும் நம்ம பிரைட்டை போய் ஒவ்வொரு ரூமை பார்த்துடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரூமில் நம்ம வி போயிடுறாரு. போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போய் அந்த பெட்டில் சாஞ்சிட்டு பரவாயில்ல
அப்பா பார்த்துருக்க வீடு நல்லா தான் இருக்குது, பார்க்க சின்னதாக தான் இருக்குது. பட் வந்தோடனே 3 பேரை பார்த்தோம். அந்த 3 பேரில் அவன் அவ்வளோ அழகாக இருந்தான். அப்படி சொல்லிட்டு அப்படியே ரீமேக் பண்ணி பார்க்குறாரு நம்ம ஜிமின். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த ஹீரத்தோட யார் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஐஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி யாருன்னு தெரியாதவங்க வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லாம் பார்க்குற மாதிரி அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. அந்த வாட்டர்லாம் அப்படியே ட்ராப் ஆகிட்டுருக்கு அவரோட ஹேரில் இருந்து. அப்படியே ஜிமின் அந்த ஐஸை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேவை பார்த்துருப்பாரு. அந்த அப்படி நம்ம டேவோட ஐஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டயாங் தான் அழகாக இருக்கான். என்ன ஹார்ட் பீட் இவ்வளோ ஹையாக இருக்கு, ஒரு வேலை பார்த்தோன்னா பிடிச்சிருச்சா என்ன? இருக்கும் எல்லாமே யாருக்கும். அவன் செம்ம அழகாக இருந்தான். சரி இங்கே தானே இருக்கோம், பார்க்கலாம். பிடிச்சிச்சுன்னா ஓகே பண்ணலாம், பிடிக்கலன்னா ஜஸ்ட்டு நமக்கு ஒரு க்ரஷ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி சொல்லி நம்ம டயாங் அப்படியே படுத்துடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஏன்னா பஸ்ஸில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ்லேயே தூங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரைட் தான். யார் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசினா, வாய்ஸ் கூட க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவள் தான் எனக்கு. மற்றவங்க கூடலாம் நம்ம வெறும் சைட்டு அப்படி டைம் பாஸ்ன்னு போகணும், பட் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி பிரைட் நினச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுகிறாரு நம்ம பெட்லேயே. இந்த பக்கம் லீ தான். அவனுக்கு எவ்வளோ திமிரு, நான் கேட்டுட்ருக்கேன், நக்கலாக ஆன்சர் பண்ணுறான். என்னவோ நேம் சொன்னானே இந்த பையன், 5 5 5 என்ன 5 5 நான் சொன்னா அஞ்சன் இருக்கு அவனுக்கு. இங்கே தானே இருக்கேன். இந்த லீயை பற்றி தெரியல, இந்த லீ அழகாக ரிவெஞ்ச் எடுப்பேன், வா உன்னை நான் நோஸ் கட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அஞ்சோன் அப்படியே அவரோட பிளேஸில் உட்காந்துட்டு அப்படியே பெட்டில் மெதுவாக சாயிறாரு. இப்போ கீழே ஜிமின் வந்துட்டு, டேய் ஏண்டா வந்து கெஸ்ட் மேலே இப்படி தான் வாட்டர் ஊற்றுவியா? எனக்கு எப்படா தெரியும் அவங்க தானே, ஏன் அவங்களுக்கு ஒரு மேனஸே இருக்காதா? வந்து டோர்லாம் லாக் பண்ணுவேன், நம்ம வந்துட்டு காலிங் பெல்லாம் அடிக்க மாட்டாங்களா? அடிச்சிருப்பாங்கடா மச்சான், நமக்கு தான் கேட்கல. இப்போ இந்த பக்கம் ருபினா தான், ஜிமின் இவங்க தான் நம்ம கூட, ஆமாம் ஒரு 1 இயர் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. அச்சோ ஆக்கவே 3 பேர் கொஞ்சம் டெரராக இருக்காங்க ஜிமின். நானும் நினச்சேன் ருபி, என்ன பண்ணுறது இங்கே பாரு எவ்வளோ வாட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லன்ச் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமாம்ல, சரி வாங்க க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு அந்த ரூமை நல்லா க்ளீன் பண்ணி அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி அந்த ரூமை அவ்வளோ க்ளீன் பண்ணி அந்த வாட்டர்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை அவ்வளோ அழகாக ட்ரையாக ஆக்கிட்டு இவங்க 3 பேர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அவங்களோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வராங்க. ரெடி ஆகிட்டு சேம் டைமில் இவங்க 3 பேரும் ரெடி ஆகிட்டு சேம் டைமில் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் டைனிங் டேபிளில், அதாவது ஹாலில் தான் கொஞ்சம் ஓரமாக ஒரு டைனிங் டேபிள் இருக்கும். ஸோ அந்த டைனிங் டேபிளில் இங்கே 3 பேர், நம்ம லீ, அப்புறம் பிரைட், அப்புறம் நம்ம டயாங் 3 பேரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஐஸ் வச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் வராரு. லைட் பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, கீழே ஒயிட் கலரில் ஒரு சாக்ஸ் போட்டிருக்காரு. இந்த பக்கம் நம்ம அஞ்சோன், அவரும் அப்படி தான் ஒரு பிளாக் கலர் சாக்ஸ் போட்டு மேலே வந்து லைட் க்ரீன் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. இந்த பக்கம் நம்ம ருபினா தான், அவங்களும் அப்படி தான் ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரெட் கலர் சாக்ஸு, மேலே வந்து ரெட் கலர் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. 3 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டயாங் ஜிமினை பார்த்துட்ருக்காரு, நம்ம வி வந்து நம்ம டயாங் ஜிமினை பார்த்துட்ருக்காரு, லீ அஞ்சனா பார்த்துட்ருக்காரு, பிரைட் நம்ம ருபினாவை பார்த்துட்ருக்காரு. 3 பேரோட ஐஸும் 3 பேரையும் பார்த்துட்ருக்கு, அதாவது ஒவ்வொரு பர்சனை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே டயங்க பார்க்குறாரு. அந்த பக்கம் அஞ்சன் லீயை பார்க்குறாரு, எந்த பக்கம் ருபினா நம்ம பிரைட்டை பார்க்குறாங்க. 3 பேரும் பார்த்துட்டு, இவங்க எப்போ வந்தாங்க, போச்சு ஃபுட்டு கூட ரெடி பண்ணலையே, சாப்பிட வந்திருப்பானுங்களோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஐஸ் அஞ்சன் கிட்ட வருது. அஞ்சன் அதுக்கு முன்னாடியே ஜிமினை பார்த்துருப்பாரு. டே மச்சான் என்னடா இது, ஃபுட்டு ரெடி பண்ணலடா,
சரி வா அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்கிறான். இப்போ அந்த பக்கம் ருபினா 2 பேரையும் பாவமாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜிமினையும் அஞ்சனையும் இப்போ 3 பேருமே அப்படி கிட்ட வந்துட்டு, ஏய் ருபினா, ஃபுட்டு ரெடி பண்ணணும்டி, என்னடி பண்ணலாம்? ஆ இருக்கிறதா இருக்குது ராமியன், அதுதான் ரெடி பண்ணணும், பண்ணலாமா? சரி வாங்க, வேறு என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி அஞ்சன் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி வாங்க போய் ஃபுட் ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. இவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க கூட கேட்கல, நேராக ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ டயாங் அப்படியே ஜிமின் போய் முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே திரும்புறாரு, பார்த்தா இவங்க 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க அங்கேயே. இப்போ டயாங் தான், டேய் டேய், என்ன மச்சான், என்னடா, ஆ பிரைடு, பிரைட், ஆ என்ன மச்சான், எதுக்குடா கூப்பிட்ட, எதுக்கு 2 பேரும் அங்கே திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க? பசிக்குதுடா, அதான்டா பார்க்குறோம். சரி சரி, உள்ளே போயிருக்காங்களே, எடுத்துகிட்டு வருவாங்க, அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே இவங்க 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஏதேதோ திங்ஸ்லாம் கீழே டப் 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 டப்னு விழுந்துட்டுருக்கு. இப்போ 3 பேர் எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறானுங்க. பார்த்தா ஒரு குட்டி பூனை கூட இவங்க 3 பேர் சண்டை போடுறாங்க. இங்கே பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஏய் இங்கே பாரு, ஏய் ஜிமின், இவ பாரு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறா. நான் என்ன பண்ணுறது, பரவாயில்ல இவ மட்டும் தான் வந்திருக்கா, இன்னும் 2 பேரை காணோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே கிச்சன் சைடுக்கு ஒரு விண்டோ வழியா இன்னும் 2 குட்டி பூனைங்க வருது. அதாவது இது 3மே குட்டி பூனைங்க தான், அழகாக வருது. ஏய் அவனும் வந்துட்டான், அவளும் வந்துட்டான் அப்படி சொல்லி நம்ம அஞ்சன் சொல்கிறான். இப்போ ருபினா தான், ஓய்யோ செல்லக்குட்டீஸ் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா, போங்க, நாங்கள் ஃபுட்டை ரெடி பண்ண வேணாமா அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அது கழிச்சிட்ருக்கு. நம்ம டயாங், லீ, அதுக்கப்புறம் பிரைட் தான், என்னடா இது பூனை கூட பேசிகிட்டு இருக்காங்க, லூஸாக இருப்பானுங்களா, அமைதியாக இருடா அப்படி சொல்லி நம்ம டயாங் சொல்கிறாரு. இப்போ லீ தான், கேட்டா, டே மச்சான் என் ஃபேவரட்ரா, நான் போட்டுமா, அமைதியாக இருங்கடா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றப்ப இந்த பக்கம் ஜிமின் ஒரு ஒயிட் கலரில் இருக்க ஒரு பூனைக்குட்டியை தூக்கிடுறாரு. அந்த பக்கம் ருபினா ஆரஞ்சு வித் ஒயிட் கலரில் இருக்க கேட்டை தூக்குறாங்க. அதே மாதிரி நம்ம அஞ்சன் அங்கே அவ்வளோ க்யூட்டாக ஒயிட்டு, அங்கே அவ்வளோ க்யூட்டாக அதுவும் ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்குது, அதாவது ஒயிட் வித் க்ரே கலர் மாதிரி இருக்குது டபுள் கலரில். அந்த கேட்டை தூக்குறாரு. தூக்கிட்டு கையில் 3 பேர் வச்சுட்டு, ஏய் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ இதுவும் சொல்லியிருக்கேன், பிங்க் உனக்கு ஒரு மேனஸே இருக்காதா அப்படி சொல்லிட்டு நம்ம ரவீனா திட்டிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிமின், ஒய் செலக்கடி என்ன பண்ணுறீங்க, கிட்டோ எவ்வளோ எவ்வளோ டேஸ் சொல்லியிருக்கேன் இந்த சைடு வரக்கூடாதுங்க, உனக்கு அவ்வளோ திமிரா அப்படி சொல்லி அந்த பூனையோட நோஸ் கிட்ட அவரோட ஒரு ஹேண்டை வச்சு வச்சு நம்ம ஜிமின் அந்த கிட்டோன்ற அந்த கேட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ருபினா பிங்க்ன்ற ஒரு கேட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அஞ்சன் தான், நீ அடங்க மாட்டல, அடங்கவே மாட்டேன், அப்படியே என்ன மாதிரியே இருக்க, உனக்கு திமிரு, உனக்கு ஃபுட்டு வைக்க வேணான்னு சொல்கிறேன், ஆளை பாரு, உனக்கெலாம் யார் ரோஸ்ன்னு பேர் வச்சா, நல்லாவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் 3 பேர் இல்லாமல் எங்கள் 3 பேரால் இருக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டு, சரி ஓகே, உங்கள் அம்மா இருக்கிற ஃபேஸில் இல்லாமல் எதுக்கு இங்கே வந்தீங்க, போங்க அப்படி சொல்லிட்டு அதே விண்டோ சைடு விடுறாங்க. அந்த 3 கேட்டும் அப்படி திரும்பி ஒரு மாதிரி பாவமாக பார்க்குது. இப்போ ஜிமின் தான், டேய் ஓரமாக நம்ம கூட வச்சுக்கலாம்டா கொஞ்ச நேரத்துக்கு, சரி ஓகே அப்படி சொல்லி அந்த 3 கேட்டையும் தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே அவங்க அந்த கேட் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரோட ஐஸ் அந்த 3 பேர் மேலே தான் இருக்குது. ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே முடிக்கிறேன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சொதப்பி இருந்தால் ஐ எம் ரியலி சாரி. பட் இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், ஃபன்னாக இருக்கும். சேட்னஸ் அவ்வளோவா வராது, ஃபன் இருக்கும். பட் சேட் மூமெண்ட் வரும், பட் அந்த சேட்னஸ் ரொம்பலாம் கொண்டு வர மாட்டேன். ஓகே, ஹாப்பியாக இந்த ஸ்டோரியில் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மாயக்காதலனை நாளைக்கு கண்டிப்பாக முடியாது, ஒரு 2 டேஸ்க்குள்ளே மாயக்காதலனை நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், பாய்.